குருச்சரணம் பெங்களூர் ரேக்கி மீட்டிங் வரும் 27, 28 சனி ஞாயிறு தேதிகளில் பெங்களூரில் ரேக்கி மீட்டிங் நடைபெற உள்ளது. நீண்ட நாட்களுக்கு பிறகு நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS டிஜு அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது. நேரடியாக அம்மா தீட்சை கொடுக்க உள்ளார்கள். புதிதாக ரேக்கி 1, 2, 3, 4 தீட்சை பெற ஆர்வமுள்ளவர்கள் நேரடி தீட்சை பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே அம்மாவிடம் தீட்சை பெற்றவர்களும் உயர் வகுப்புகளுக்கான தீட்சை பெற்று பயன்பெறலாம். ரேக்கி 1, 2, 3, 4 அமடைஸ், லாமாஃபரா, குவானின், பஞ்சபக்ஷி, கபாலா நியூமராலஜி, ஹவுஸ் கிளென்சிங், 100 நியூ ரேக்கி மந்த்ராஸ் வகுப்புகளும் நேரடியாக நடைபெற உள்ளன. பல நாடுகளில் இருந்து பல்வேறு சக்தி வாய்ந்த பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம் அம்மாவின் கைகளால் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். அம்மாவின் நேரடி ஆசி பெற இது ஒரு அரிய சந்தர்ப்பம். முன்பதிவு மிக மிக அவசியம். குறைந்த இடங்களே உள்ளன. விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். குருச்சரணம். எனது பிள்ளைகள், இந்த உலக மக்கள், என் ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று சந்தோஷமா வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். குரு புஷ்ய யோக நாள் அப்படின்னு சொல்லணும். இந்த குரு புஷ்ய யோக நாள் அப்படிங்கிறது என்னைக்கு வருது அப்படின்னா, வியாழக்கிழமை அன்று இல்லையா, அன்னைக்கு வருது இந்த குரு புஷ்ய யோகம். ஏன் குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாக்கணும். என்னைக்கெல்லாம் வியாழக்கிழமையும் பர்டிகுலரா பூஷ நட்சத்திரமும் அன்னைக்கு ரெண்டு சேர்ந்து வர்றது அவங்க என்ன சொல்றாங்க, குரு புஷ்ய யோக நாள் அப்படின்னு சொல்றாங்க. அது எவ்வளவு நேரம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பட்சி படிச்சிருந்தீங்கன்னா, பட்சி சாஸ்திரம் படிச்சிருந்தீங்கன்னா எங்க கிட்ட அந்த பட்சி நேரத்தை எடுத்துக்கலாம். இல்ல உங்க குஷா நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா குஷா நம்பர் டயத்தை நீங்க எடுத்துக்கலாம். இப்படி நீங்க எதை வேணுமாலும் எடுத்துக்கோங்க. புரிஞ்சிச்சா? நல்லா ஹோரைய பாத்துக்கோங்க. குரு ஹோரை எடுத்துக்கலாம். இல்லாட்டா உங்களுக்கு ஆரம்பத்து குரு ஹோரை தான் இருக்கும். குரு ஹோரை எடுத்துக்கலாம், சுக்கர ஹோரை எடுத்துக்கலாம். நீங்க நல்லா ஹோரையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்ப ஒரு பூஜை பண்ண போறீங்க, மந்திரம் சொல்லி தர போறேன். சரி, இந்த நாள்ல உங்களுக்கு நீங்க என்னத்தை உங்களை பவர் பண்ணிக்கிறதுக்கு ஒண்ணு வேணுமே. அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, ஐ வில் டெல் யூ ஒரு பாஸ்ட் ஃப்ளவர். நீங்க பாஸ்ட் ஃப்ளவரை கட்டாயம் யூஸ் பண்ணுங்கன்னா, அது நான் ரொம்ப அடிக்கடி சொல்றேனே அப்படின்னா, அதுல அவ்வளவு நன்மைகள் இருக்கு. ஐ ஜஸ்ட் சீயிங் தி ஆரா சேஞ்சஸ். அதனால மஸ்டர்ட், ஸ்வீட் செஸ்னட், பைன், அப்புறம் வைல்ட் ரோஸ், அப்புறம் ராக் ரோஸ், இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கணும். இதெல்லாம் நீங்க கலந்துகிட்டே இருக்க வேண்டாம். எதை கேட்டுக்கோங்க. அப்படி இல்ல நீங்க கலக்கணுமா, அதை நீங்க பண்ணி பாத்துக்கோங்க. இட்ஸ் அப் டு யூ. ஓகே, அதை எடுத்துக்கிறீங்க. எடுத்துட்டு இதை ஒண்ணுமே இல்லை, 2 பெட்ரோல் அது போட்டுக்கிட்டீங்கன்னா நான் கடியில வைக்கிறேன் எப்பவுமே. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் அ சட்டில் எனர்ஜியை கூட்டுறது ஒண்ணு எதுன்னா, அது என்னன்னா பாஸ் ஃப்ளவர். புரிஞ்சா? அந்த அந்த பெரக்ஸ்ல தான் இருக்குது. உங்களுக்கு அங்க எப்படி நம்ம ஆறா அழகா போட்டோம், அழகா நம்மளுடைய சக்கராவை மெயின்டைன் பண்ணும். அதனாலதான் நான் அடிக்கடி நம்பர்ஸும் நான் கொடுக்குறேன். இதுக்காக நான் நம்பர்ஸ் வித்து அதனுடைய ஆழத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு 20 வருஷம் ஆகும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? இந்த நம்பர்ஸ் தான் அவங்க கொடுக்குறவங்க பெரிய பெரிய வேலைகள் கொடுக்குற நம்பர் தான் நான் கொடுக்குறேன். நான் ஒன்னும் அதை பார்த்து சொல்லலை. புரிஞ்சுச்சா? அடுத்தது முத்ரா. குபேர முத்ரா தெரியும். குபேர முத்ராவை இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கங்க. இந்த குரு பூஷ யோகத்துல நீங்க எந்த மந்திரத்தை ஜபித்தாலும் அல்லது எதை செய்தாலும் அது 10 மடங்கு கூடும். நான் பாத்துக்கணும். 10 மடங்கு அது பவர் வந்துருதான். அது ஒண்ணு அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. 10 மடங்கு பவர் வரும். அதுல அப்ப நான் கடன் அடையணும் அப்படின்னீங்கன்னா, அப்ப அதுக்குன்ட்டு கடன் அடைய அப்படின்னு நீங்க ஏற்கனவே வச்சிருப்பீங்க. மைத்திரைய முகூர்த்தத்துக்காக வச்சிருப்பீங்க அல்ல. அந்த டப்பால கொண்டு போய் 10 ரூபாயோ 1 ரூபாயோ எவ்வளவோ அது என்னுடைய கடன், இந்த கடனுக்கு இப்ப 10 பேர் கடன் இருக்குன்னா 10 பேருக்கு 10 ரூபா போடணும். இல்ல 1 ரூபாய் நாணயம் போடுங்கன்னா 10 நாணயம் போடணும். புரிஞ்சுச்சா? ஒரு டப்பால இந்த கடன் அவர் பேப்பர் எழுதணும்.
இந்நாள் கொடுக்க வேண்டிய கடன் அடையட்டும் டாப் ஒரு பணம் போட்டுறீங்க. உங்களுக்கு பிடிச்ச டயத்துல அந்த அந்த நாளில் செய்யணும், அவ்வளோதான். அப்புறம் வேற என்ன செய்யலாம் அப்படின்னா, நான் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, வீடு வாங்கறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரூபாய் நாணயத்தையோ ஏதோ ஒரு நாணயத்தை எடுத்து அதுக்குள்ள போட்டுருவீங்க. வீடு வாங்குறதுக்கு நீங்க 10 ரூபாய் நோட்டை போடுறதை விட நாணயம் போடுறது பெஸ்ட் நான் நினைக்கிறேன். ரூபாய் நாணயம் 5 ரூபாய் நாணயம் அதை தூக்கி எடுத்து போட்டுருவீங்க. அடுத்தது உங்களுக்கு வேற என்ன வேணும்? குழந்தை வேணும். புரிஞ்சிச்சா? குழந்தை வேணும்னா 3 ரூபாய் 1 1 2 போட்டுட்டு வேண்டிக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு. எல்லாத்தையும் ரொம்ப சொல்லணும்னா டைம் இல்லை. புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? அதனால 3 ரூபாய் நாணயத்தை போடுங்க. அப்படி ஒன்னொன்னுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அது தகுந்த மாதிரி போட்டுட்டு ஒரு பாக்ஸ் அதுக்கு வச்சுக்கோங்க. நல்ல நாட்கள், அந்த நல்ல நாட்கள் செய்யறதுக்குன்னே ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. அது பண்ணிடுறீங்க. அப்புறம் கட்டாயமா ஜபம் செய்ய வேண்டும். நீங்க ஒரு தடவை சொன்னால அது 10 மடங்கு ஆயிடுது. 10 மடங்கு, நாட் 10 தடவை ஆகாது. 10 times 1 to the power of 10. ஒரு இதை 108 தடவை சொன்னீங்கன்னா 108 × 108 × 108 × 108 × 108 10 போட்டுக்கணும். 10 times. 10 times is different from 10 தடவை. நான் வாழ்க 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 10 தடவை சொல்லிடலாம். ஆனா இதே வாழ்க டு த பவர் ஆஃப் 10 ரூபாய் நீங்க கூடிடும். புரிஞ்சாங்களா? அதனால 10 மடங்கு கூடுறதுனால அன்னைக்கு ஏதாவது ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணிருங்க. சரி, நான் அந்த மந்திரத்தெல்லாம் எனக்கு கொடுக்கலன்னா இன்னைக்கு நான் சொல்றேன், ராம 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 ராம. அதை பத்தி நான் பேசியிருக்கேன், நீங்க போட்டு பாருங்க. என்ன இந்த ராம நாமத்தை சொன்னீங்கன்னா சூப்பர் பண்ணலாம். அதை சொல்லுங்க. அந்த குரு பூஷையோ அதை புரியுங்க. சதானா? அடுத்தது ஒரு மந்திரம் சொல்றீங்க. இதை நீங்க முடிச்ச எத்தனை தான் சொன்னீங்களோ அது அத்தனை மடங்கு கூட போதும். ஓம் நமோ பகவதே ருத்ராய ஆரோக்கியம் குரு குரு ஸ்வாகம். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த இதுல போட்டுக்க குரு குரு ஸ்வாகன்னு போட்டிருப்பாங்க. அந்த குரு குரு தமிழ்ல தான் இருக்கும். ஆனா ஹிந்தியில சான்ஸ்கிரிட்ல வர்றப்ப குரு குரு குருன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா குரு அப்படி சொல்லப்படும். சொல்றா ஓம் நமோ பகவதே. இப்ப பகவத்தேன்னு வரும் நம்மளுடைய தமிழ் வார்த்தை. பட் சான்ஸ்கிரிட்ல தான் நீங்க கரெக்டா வரும். புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி நீங்க நமக்கு எனக்கு எது பாருங்க கண்ணுங்களா, அதைத்தான் முக்கியம். ஓம் நமோ பகவதே ருத்ராய ஆரோக்கியம் குரு குரு ஸ்வாகா. சதனா? இது நீங்க சொல்றீங்க. இப்ப வரும், அதில் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மந்திரத்தை சொல்றப்ப கட்டாயமா 108 தடவை சொல்லிட்டீங்கன்னா 10 மடங்கு போட்டு பாருங்க, வெளி பாருங்க. இல்ல அப்ப தண்ணீர் ஒரு கிளாஸ் தமிழ்லையோ இல்ல செம்பு பாத்திரத்திலயோ உத்தரநிலையோ வச்சுக்கோங்க. ஒரு தெப்பக்குள்ள வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்றீங்க, நம்ம அருகம்புல் எடுத்துக்கிறீங்க. அருகம்புல்லையோ வெப்ப பெஸ்ட். ஏன்னா அது ஆண்டனா நமக்கும் அங்க இவங்களுக்கும். புரிஞ்சுச்சா? அதை என்ன பண்றீங்க, தொட்டுக்கிறீங்க. தொட்டுக்கிட்டு நீங்க சொல்றீங்க. சொல்றப்ப உங்களுக்கு இது அந்த மந்திரத்தினுடைய அத்தனை பவர் என்ன பண்ணிடும், அந்த தண்ணிக்குள்ள போயிடும். தண்ணிக்குள்ள போயிடும். அது மாதிரி சில பேர் ஏகஸ்தோகி ராமாயணம்லாம் இருக்குது. சின்னதா ராமாயணத்தை ஒரே பாராட்டு சொல்றது என்னமா நீங்க சொல்ல மந்திரங்கள். புரிஞ்சுச்சா? இந்த மந்திரம் பெஸ்ட்ன்னு சொல்லியிருக்கோம். சரி, இப்ப என்ன பண்ணணும், இதை சொல்றீங்க. சூப்பர். புரிஞ்சா கண்ணுங்களா? இன்னொன்னு பால் அரிசி இல்லையா, அதை தானம் செய்யணும். இப்ப என் வீட்டுல சாப்பாட்டுக்கே அரிசி இல்லையே அப்படின்னு அவங்க என்ன பண்ணலாம், அன்னைக்கு போய் கட்டாயமா எப்படியாவது கொஞ்சம் அரிசி வாங்கிடணும். அது 1/4 கிலோவா 1 கிலோவா அது உங்களப்பட்ட ஒரு அரிசி வாங்கிடணும். இல்லை என்கிட்ட நல்ல பணக்காரங்களா இருக்கும், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம், கட்டாயமா சாப்பாடு தானம் பண்ணுங்க. அங்க இருக்க 10 பேருக்கு சாப்பாடு பட்டணம் வாங்கி கொடியாருக்கா கொடுங்க. புரிஞ்சிச்சா? அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அது எத்தனை மடங்கு, 10 மடங்கு ஆகுதுன்னா பாத்துக்கோங்க. கட்டாயம் அன்னைக்கு தானத்தை பண்ணுங்க. முடியாதவங்க உங்களால முடிஞ்சது ஒரு கற்கண்டாவது வாங்கி 4 பேர் கொடுங்க, தப்பு இல்லை. அதுக்கு ஒண்ணு ரொம்ப செலவாயிடாது. புரிஞ்சுச்சா கண்ணுங்களா? அடுத்ததுல எங்கிட்ட இதெல்லாம் இல்லை, நான் எங்கேயோ இருக்கிறேன், நான் எப்படிங்க இந்த பூஜையை பண்றது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கவங்களுக்கு மானச பூஜை. இந்த மானச பூஜை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு நிறைய விவரிச்சிருக்கேன். அதை நீங்க என்ன பண்றீங்க, ஈஸியா பண்றீங்க. இந்த பாருங்க, இந்த விரல் நான் ஏற்கனவே இது அர்த்து, இது ஆகாசம், இது என்னன்னா ஏரு, இது ஏரு, அதுக்கப்புறம் இது ஃபயர், இது வாட்டர், தண்ணி, இது நெருப்பு. 2 ஆப்போசிட்டா பார்த்தீங்களா? இது 2. அப்புறம் என்ன பண்றோம், இது நிலம், இது ஆகாயம், இது காத்து, இதாயம். இப்ப இதை இந்த பஞ்சபத வாக்கிய பஞ்சபதங்க தானே. அப்ப இவங்களை தொட்டுட்டோம்னா அடுத்து போயிரும்ல. அதுதான் நம்ம பெரியவங்க சொல்லி வச்சாங்க. லம், இந்த கையை அப்படி வச்சுக்கிட்டு லம்னு சொல்ல போறீங்க. லம்னு சொன்ன இடத்த லம்னா சந்தனத்துன்னு வெயிட் பண்ணுறது.
சந்தனம் சமர்ப்பயாமி. அடுத்தது இது ஏற்கனவே வந்துருச்சு, நீங்க போட்டு பார்க்கலாம். புஷ்பம் சமர்ப்பயாமி. அடுத்த விரல் வந்து தூபம் சமர்ப்பயாமி. அடுத்தது தீபத்துக்கு இந்த விரலை வச்சு இங்க இந்த அதாவது ஆள்காட்டி விரலை வச்சு பெருவிரல்ல தீபம் சமர்ப்பயாமி. புரிஞ்சு போச்சா? அடுத்த திறப்ப என்ன பண்ணணும்? சுண்டு விரலுக்கு இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும்? நைவேத்தியம் சமர்ப்பயாமி. அடுத்தது தாம்பூலம் கொடுக்கும். தாம்பூலம் கொடுக்காம முடிக்க முடியாது, கொஞ்சம் வெத்தலை பாக்கம் இல்லாம எந்த சாமியும் கிடையாது. அடுத்தது என்னது? தாம்பூலம் சமயம். அப்படியே இமேஜின் பண்றோம். அப்படி எந்த காசு பணமெல்லாம் தேவையில்லை, நீங்க எங்க இருந்தாலும் இதை பண்ணலாம், எப்ப வேணுமாலும் நீங்க பண்ணிக்கலாம். நான் இதை இப்ப மட்டும் சொல்லல, எப்பா நீங்க வண்டியில போயிட்டே இருக்கீங்க, ஒரு சாமி நினைக்கிறீங்க, ஒரு கோயிலை நினைக்கிறீங்க, லம் யம் ரம் வம் சம் அப்படின்னு சொல்லி மனசார பூஜை பண்ணிக்கிறீங்க. எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். இப்படி பண்ணிட்டு நம்மளை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன், சாமியை கும்பிட முடியுமா அப்படின்னு. அது எனக்கு தெரிஞ்சதுப்பா உங்களுக்கு ஈஸியா நான் சொல்லிக் கொடுக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு ஈஸியா உங்க ஸ்டெப்ல கிடைக்குது. அப்ப எங்களுக்குலாம் அது தேடணும், புரிஞ்சிச்சா? அப்படின்னு மனசை புரிஞ்சுனா என்னன்னு அலைஞ்சிருக்கோம், புரிஞ்சிச்சா? சரி, இந்த நாள்ல வேற என்னென்ன விசேஷம் இருக்கு? 28 நாள் அன்னைக்கு பௌர்ணமி வேற இல்ல, பௌர்ணமி சூப்பர். அதுல அமிர்த சித்த யோகம் உடைய நாள் ஃபுல்லா என்ன யோகம் இருக்குது? அமிர்த சித்த யோகம் பௌர்ணமி. அந்த மாதிரி வர்றப்ப இன்னொன்னு சாகம்பரி யோகம் சொல்லுவாங்க. அதாவது சாகம்பரி யோகம்னா சாப்பாடு தானம் பண்ணா அவருக்கு அந்த சாகம்பரி யோகம் கிடைச்சது. புரிஞ்சா? அதுதான் முதல்ல நான் சொன்னேன், சாப்பாடு தானம் பண்ணுங்க அப்படின்னு. புரிஞ்சுட்டாக்குங்களா? அப்புறம் என்ன பூஜைன்னு பண்ணா நான் கனகதாரா பூஜை அப்படிங்கறத உங்களுக்கு சொல்ல போறேன். அப்ப சில விஷயங்களும் சொல்லிட்டேன். சதனா இப்ப இந்த அளவுக்கு பண்ணுங்க, இந்த நாளை விட்டுறாதீங்க. நான் எப்பவுமே குரு புஷ்ய யோகத்தை நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிற ஒரு நாள். அந்த நாள்ல என்னால் புதுசா செய்யறதெல்லாம் அந்த நாள்ல செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரி என்ன இருக்கு? அமிர்த சித்த யோகம் ஒரே ஒரு நாள், பௌர்ணமி நாள். பௌர்ணமி, நிறைந்த பௌர்ணமி, அமிர்த சித்த யோகம், இவன் சாகம்பரி யோகம், இத்தனை யோகம் இருக்கிற நாள் கிடைக்கிறப்ப அந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அவ்வளோ இருக்கிறப்ப லட்சுமி கோரிய நட்சத்திரம் கண்ணுங்களா? பூச நட்சத்திரம் லட்சுமி கடாட்ச நாள் என்னன்னா அதுதான். அப்ப உங்களுக்கு தாமரமணி மாலை வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்க மந்திரங்கள் சொல்லலாம். இல்ல எதை வச்சோமா மந்திரம் சொல்லுங்க, ஒயிட் குவார்ட்ஸ் அதை வச்சு சொல்லுங்க. இப்ப அன்னைக்கு என்ன பண்ணணும்? இந்த பாருங்க ஒரு இது இருக்கு. இதுல என்னன்னா இது நீங்க எலஜினஸ்டா கிட்டாவே வச்சுக்காங்க. நல்ல நாளுகளுக்கு என்ன நம்ம செய்யலாம் அப்படிங்கிற கிட்டு வச்சுக்காங்க. அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க விவரமா சொல்லுவாங்க. அப்ப இந்த பாருங்க, ஒரு விஷயம் சொல்ல கவலைப்படுறாங்களா? இந்த மாதிரி கிட்டு தன்னை கேட்டு நாங்க அனுப்பிச்சு விட்டுருந்தோம். அனுப்பிச்சு விட்டுனா அங்கிருந்து எங்களுக்கு போன் வந்துச்சு. என்னன்னா எனக்கு நிறைய சாமா அனுப்பிச்சிருக்கீங்களே, இதுக்கு நாங்க ஏதாவது இன்னும் பணம் ஏதாவது பே பண்ணணுமா அப்படின்ட்டு நாங்க எல்லாரும் சிரிச்சுட்டு இல்லம்மா இந்த இதுவே போதும் எங்களுக்கு, நீங்களாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி அனுப்பிச்சிட்டு இருக்கோம், நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, எங்கள்கிட்ட பிரியமா இருக்கிறாங்க. அதோட அம்மா அப்படின்னு இருக்காங்க. கோடி கோடி அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஆசீர்வாதம் கொடுத்துக்கிறேன், நமஸ்காரமும் பண்ணிக்கிறேன், நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன். இந்த இதுதாம்மா சூப்பரா இருக்கணுங்களா? அதாவது 808 52 741 இது எப்போ கையில வச்சுக்கணும். இந்த மாதிரி பூஜை வரப்ப இதை வச்சுட்டு இதை வச்சு பூஜை பண்ணிக்கணும். ஏன்னா இந்த நம்பருக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கிற ஒரு நம்பர். அதனாலதான் அவங்க ஸ்டோன்ல வடிக்கிறதுக்கு சாதாரண ஸ்டோனுக்கே பவர். அதுக்கு பின்னால் வர சிஜில் இருக்கு, ஒரு சிஜில் இருக்கு, எல்லாமே சேர்ந்து பவர் பண்ணும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் குஷா யந்திரம், அதுக்கப்புறம் உங்களுக்கு கப்பு, அதுக்கப்புறம் என்ன தனவரத்துக்கு ஒரு யந்திரம், இதெல்லாம் 45 1 இந்த மாதிரி எந்திரங்கள்லாம் ஒரு அதிசயமா எனர்ஜிஸ் இருக்கும், நீங்க வாங்கிக்கலாம். இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த நாளை விட்டுறாதீங்க, தானம் பண்ண மறந்துடாதீங்க, மந்திர சொல்ல மறந்துடாதீங்க. ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக்.